Hi friends, good morning all, good morning. Welcome to the live session. Good morning all. So இப்போ நம்ம வந்து environmental issues ஓட part 3 chapters பார்க்க போறோம். part 3 பார்க்க போறோம். சாப்டரோட part 3. A case study of integrated wastewater treatment. So wastewater including sewage. Sewage அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்னது? வீட்டு கழிவுகள், வீட்ல இருந்து வெளியே வர்றது தான் sewage treatment அப்படி சொல்லுவோம். Sewage அப்படி சொல்லுவோம். Wastewater including sewage can be treated in an integrated manner by utilizing a mix of artificial and natural process. So integrated அப்படினாலே ரெண்டு விஷயத்தை சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். இங்க artificial and natural process ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ண போறோம். ஸோ ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர் ஆத்துலயோ ஏரியிலையோ கலந்தா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்லாம் வராது, பெரிய லெவல்ல பொல்யூஷன்லாம் வராது. அதான் an example of such an initiative is the town of Arcata. இதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டின்ல, பாத்துக்குங்க. அர்காட்டால situated along the northern coast of the California northern coast, அந்த northern coast அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கிற கலிபோர்னியால collaborating with biologists from the Humboldt State University, the town people. So யார் ஜாயின் பண்ணிட்டாங்க பாருங்க, பயாலஜிஸ்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. பயாலஜிஸ்ட் Humboldt State Universityல படிச்சவங்க, இப்ப ஒர்க் பண்ணவங்க. டவுன்ஸ் பீப்புள்னா அங்க வாழ்ற மக்கள். created an integrated wastewater treatment process within a natural system. So natural system அங்க பெரிய பெரிய ஃபில்டர் பண்றதுக்கோ அல்லது பெரிய பெரிய மெஷின்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணல அந்த வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ண. ஜஸ்ட் நேச்சுரல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணாங்க. The cleaning occurs in 2 stages. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the conventional sedimentation. செடிமெண்டேஷன் என்னன்னா அப்படியே கீழே போய் படிய வைக்கிறது, அந்த சாலிட் வேஸ்ட் எல்லாம் கீழே போய் படிய வைக்கிறது செடிமெண்டேஷன். அதுக்கப்புறம் ஃபில்டரிங். அண்ட் ஃபில்டரிங்னா அந்த அதை விட கொஞ்சம் மிதக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளோட் ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஃபில்டர் பண்றது. அண்ட் தென் குளோரின் ட்ரீட்மெண்ட். ஸோ குளோரின் நிறைய மாசுக்களை அந்த கிருமிகள் எல்லாம் கொள்ளும். குளோரின் ட்ரீட்மெண்ட் ஆர் கிவன். ஆஃப்டர் தி ஸ்டேஜ் லாட்ஸ் ஆஃப் டேஞ்சரஸ் பொல்யூட்டன்ஸ் லைக் டிசால்வ்டு ஹெவி மெட்டல்ஸ், இந்த மெர்க்குரி மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்டில் ரிமைன். டு கம்பேட் திஸ், அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு an innovative approach was taken. And second, அது என்னது? The biologist developed a series of 6 connected marshes. Marshes-னா சேறு சகதியமா இருக்கக்கூடிய குளம் தண்ணி தேங்கி நிற்கும் மண்ணோட கலந்தா. Over 60 hectares, 60 ஹெக்டேர்ஸுக்கு அந்த மார்ஷஸ் சேறு சகதியமா இருக்கிற மார்ஷ் லேண்ட், 60 hectares ஆஃப் மார்ஷ் லேண்டை உருவாக்குனாங்க. அப்ராப்ரியேட் பிளான்ஸ், தேவையான அந்த ஹெவி மெட்டல்ஸை ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய கரெக்டான பிளான்ஸ், ஆல்கே, ஃபங்கை அண்ட் பாக்டீரியா வேர் சீடட். ஸோ அந்த 60 ஹெக்டேர் அந்த மார்ஷ் லேண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க into this area which neutralize, absorb and assimilate. Assimilateனா அதை யூட்டிலைஸ் பண்ணிருதுன்னு அர்த்தம். the pollutants. ஸோ பொல்யூட்டன்னா பொல்யூஷனை ஏற்படுத்துற ஏஜென்ட். ஸோ அவங்கள பூரா இல்லாம பண்ணிடுறான். நியூட்ரலைஸ்னா இல்லாம பண்றது, இல்லைன்னா அதை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி அசிமிலேட் பண்ணிடுவான், யூட்டிலைஸ் பண்ணிடுவான். Hence, as the water flows through the 60 hectares of marshland, it gets purified naturally. So எந்த ஒரு மெஷினரி கிடையாது, இவங்க ரொம்ப பெரிய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட்ல அவங்க வந்து செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன், குளோரின் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. செகண்ட்ல ஹெவி மெட்டல்ஸை ரிமூவ் பண்றதுக்கு 60 hectares ஆஃப் மார்ஷ் லேண்ட்ஸ்ல அவங்க வந்து அந்த வாட்டரை ட்ரீட் பண்ணும்போது அங்க வளரக்கூடிய அப்ராப்ரியேட் பிளான்ஸ், ஆல்கே, ஃபங்கை எல்லாம் ஹெவி மெட்டல்ஸை அப்சார்ப் பண்ணுது, நியூட்ரலைஸ் பண்ணுது, இல்ல அசிமுலேட் பண்ணிடுது. அப்போ வாட்டர் பியூரிஃபை ஆயிடுது, ஹெவி மெட்டல்ஸ் இல்லாம ஆயிடுது. ஸோ த மார்ஷஸ் ஆல்சோ கான்ஸ்டிடியூட் எ சாங்சுவரி. சாங்சுவரினா அந்த இடத்துல வளர்றதுக்கான இடத்த கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். வித் எ ஹை லெவல் ஆஃப் பயோடைவர்சிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபிஷஸ். அங்க வந்து ஃபிஷஸ் நிறைய வளரும், அனிமல்ஸ் நிறைய வளரும், and birds, சின்ன அனிமல்ஸ், பறவைகள், and that now resides there. So அது ஒரு சாங்சுவரி மாதிரியே ஆக்ட் பண்ணுது அந்த 60 ஏக்கர். A citizens group called Friends of Arcata Marsh. FOAM, இது ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. FOAM அப்படிங்கிறது சோப்பு நுர கிடையாது. FOAMோட ஃபுல் ஃபார்ம் என்ன நீங்க கேட்டாங்கன்னா Friends of the Arcata Marsh. Friends of the Arcata Marsh கொஸ்டின்ல கேட்பாங்க, பாத்துங்க. Are responsible for the upkeep and safeguarding of this wonderful project. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருவாங்க, பண்ணிடுவாங்க, ஆனா அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. பராமரிப்பு இல்லாம அது ஒன்றும் இல்லாம போயிடும். பட் FOAM, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த அர்காட்டா மார்ஷ், அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை இன்னைக்கும் பர்ஃபெக்டா செயல்படுத்திக்கிட்டு வராங்க. தென் all this time we have assumed that removal of waste required water, that is the creation of sewage.
But what if water is not necessary to dispose of human waste? So இப்ப human waste remove பண்ணனும்னா நம்ம நிறைய தண்ணி யூட்டிலைஸ் பண்றோம். தண்ணியே தேவையில்லை அப்படின்னா, so can you imagine the amount of water that one can save if one did not have to flush the toilet? So toilet போனதும் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல எல்லாம் இப்படி ஒண்ணு அழுத்துவாங்க, தண்ணி எக்கச்சக்கமா புஷ்ன்னு ரொம்ப ஃபோர்ஸா போகும். ஏன்னா நம்மளோட வேஸ்ட் எல்லாம் அது கிளீன் பண்ணிட்டு போறதுக்கு. இல்லைன்னா நம்ம நார்மல் நம்ம இந்தியன் டாய்லெட்டா இருந்தா கூட தண்ணி நிறைய வாளி வாளியா பிடிச்சி ஊத்துவோம், அப்பதான் அது கிளீன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்மெல் வராதுன்ட்டு. அந்த தண்ணியை யூஸ் பண்ணலன்னா எவ்வளவு தண்ணி மிச்சப்படுத்தலாம். வெல், திஸ் இஸ் ஆல்ரெடி a ரியாலிட்டி. ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த காப்பான் படத்துல பாத்தீங்கன்னா, போயிட்டு வந்தா 5 ரூபா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சூர்யா சொல்லுவாரு. அப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு உரமாயிடும், அதை பிளான்ட் பண்ணி அந்த பிளான்ட் எல்லாம் வளர்த்துருப்பாரு. அதுதான் இங்க ecological sanitation. ecological sanitation, sanitation-நாலே சுத்தமா இருக்கிறது, அந்த டாய்லெட் போறதுல கிளீன் பண்றது தான் சானிடேஷன் வாங்க. இஸ் a sustainable system. sustainable அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா நீடித்து நிலைத்து இருக்கிறது. sustainable system for handling human excreta, நம்ம மோஷன் யூரின்லாம் போறோம்ல, அதான். using dry composting toilets. so dry, we are not going to use water, தண்ணி யூஸ் பண்ண மாட்டோம். கம்போஸ்டிங், நம்ம போற எக்ஸ்கிரீஷன், அந்த மோஷன் போறாங்க இல்லையா, அந்த கழிவுகள், மனிதனோட கழிவுகள் வந்து உரமா மாறப்போகுது, அதான் கம்போஸ்டிங் டாய்லெட்ஸ். திஸ் இஸ் எ ப்ராக்டிக்கல்னா நம்ம யூஸ் பண்ணலாம், டே டு டே லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது. ஹைஜீனிக், எந்த ஒரு டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுங்கிற பயம் இல்லை. எஃபிஷியன்ட் அப்படின்னா இதை பயன்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸி தான், எல்லாரும் பயன்படுத்தலாம். எஃபிஷியன்ட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன். நமக்கு வந்து இதை செட் பண்றதுக்கு நிறைய பணம்லாம் தேவைப்படாது. டு ஹியூமன் வேஸ்ட் டிஸ்போசல், ஹியூமன் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்றதுக்கு இது வந்து காசு செலவு பண்ண தேவையில்லை, இஃபெக்டிவா இருக்கும், ஹைஜீனிக், எந்த நோயெல்லாம் பரவாது, ப்ராக்டிகலி இட் இஸ் ஈஸி டு யூஸ். அது மாதிரி the key point to note here is that with this composting method, human excreta can be recycled into your resources as a natural fertilizer. So human oda excreta, கழிவுகள், மனித கழிவுகள் வந்து உரமா பயன்படுத்தலாம், which reduces the need for chemical fertilizers. So chemical fertilizers oda தேவையை இது குறைச்சிரும். There are working eco sand toilet. So இது வந்து eco sand toilets அப்படிம்பாங்க in many areas of Kerala and Sri Lanka. Sri Lanka, Kerala இந்த eco sand toilets வந்து இப்பவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Next topic, solid waste. Solid waste refers to everything that goes out in trash. So அந்த குப்பை போடுறாங்க இல்லையா, அதுதான் trash. Municipal solid waste are waste from homes. முனிசிபாலிட்டில இருந்து கலெக்ட் பண்ணிட்டு போறாங்களா, வீட்ல இருந்து, ஆபீஸ்ல என்ன சார் வேஸ்ட் வருது, இந்த பேப்பரை கிழிச்சு போடுவாங்க, டீ குடிச்சிட்டு டீ கப்பு போடுவாங்க, ஆபீஸ்ல நிறைய வேஸ்ட் வருங்க. ஸ்டோர்ஸ், கடைகள், ஸ்கூல்ஸ் பாருங்க, பென்சில் ஷார்ப்னர். ஸ்கூலுக்கு போனாதான் ஒரு குப்பை தொட்டி மாதிரி எது இருக்குதுன்னா கிளாஸ் ரூம் தான் இருக்குது. கிளாஸ் ரூம் குப்பை தொட்டிக்குள்ள பசங்க உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்குது. வாதியார் அந்த குப்பையெல்லாம் அப்படி காலில் இப்படி ஒதுக்கிட்டு இப்படி போயிட்டு நின்று பாடம் எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே இந்த 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் ஓபன் பண்ணி தின்னுட்டு அப்படியே போட்டுறாங்க, சாக்லேட் கவர் தின்னுட்டு அப்படியே போட்டுறாங்க, எல்லாம் அங்கங்க அப்படியே பேப்பரை கிழிச்சு அப்படியே போட்டுறாங்க, குப்பையிலேயே வாழ்றாங்க. 1 ரூபாய் சாக்லேட், 2 ரூபாய் சாக்லேட் எல்லாம் வாங்கி அப்படியே கிடக்குது. அது மேலேயே போய் உட்காந்துக்கிறான். ஓகே, அந்த குப்பையெல்லாம் அள்ளி போடுவாங்கல்ல. ஹாஸ்பிட்டல் வேஸ்ட், இது எல்லாமே முனிசிபல் சாலிட் வேஸ்ட்ல வந்துருது. that are collected and disposed by the municipality, அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்றாங்க. The municipal solid waste generally comprises paper, food waste, plastics, glass, metals, rubber, leather the தோல், textile அந்த துணி, cloth எல்லாம் இருக்குல்ல அது, etc. Burning reduces the volume of the waste, although it is generally not burned to completion, and open dumps often serves as the breeding ground for rats, எலிகள் and flies. இப்போ என்ன சொல்றாங்க, ஓப்பன் ஏரியால போய் இந்த வேஸ்ட் எல்லாம் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, அப்பப்ப தீய வச்சு விட்டுருவாங்க, அது கம்ப்ளீட்டா எரிஞ்சு முடிக்காது, அதனால அதுக்கு மிச்சம் மீதி நிறைய கிடக்கும். அதுல எலிகளும் அந்த பூச்சிகள், ஃபிளைஸ், அது ஈ முக்கியதுன்னு சொல்றாங்கல்ல, அது நிறைய பல்கி பெருகிடும். ஓகே, சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ்.
சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சானிடேஷன்னா சுத்தமா இருக்கிறது, லேண்ட்ஃபில்ஸ்னா குழி, அத லேண்ட்ல கொண்டு போய் டம்ப் பண்ணிடுவாங்க. அதான் were adopted as the substitute for open burning dumps. போய் ஒரு இடத்துல அப்படியே குவிஞ்சுக்கிட்டே வரும். In a sanitary landfill, waste are dumped in a depression or trench after compaction. So அந்த முதல்ல நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க, வீடுகள், ஆபீஸ், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், இங்க இருந்தெல்லாம் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி போய் அதை நல்லா அழுத்தி முடிஞ்ச அளவுக்கு குறுகலா மாத்தி ஒரு ஏரியால கொண்டு போய் டம்ப் பண்ணிடுவாங்க. அண்ட் கவர்ட் வித் டர்ட் எவ்ரி டே. ஸோ அங்கே போய் அந்த ட்ரென்ச்னா ஒரு பெரிய பள்ளம் இல்லை அந்த ஒரு இடத்துல போய் டம்ப் பண்ணிட்டே வருவாங்க, ஆட் பண்ணிட்டே வருவாங்க. இஃப் யூ லிவ் இன் எ டவுன் ஆர் சிட்டி, டூ யூ நோ வேர் த நியரஸ்ட் லேண்ட்ஃபில் சைட் இஸ்? சேலத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருந்துச்சு, இப்பதான் கிளீன் பண்ணாங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடியோ. திருப்பியும் டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல. இந்த புது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, இல்ல புதுசா அப்பதான் கட்டிப்பாங்க, அதுக்கு பக்கத்துல தான் மோஸ்ட்லி அந்த டம்ப் பண்ற இடம் இருக்கும். உங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ் இருக்கிற சைட்ல கொண்டு போய் டம்ப் பண்ணுவாங்க. இல்ல உங்க ஊருக்கு அவுட் சைட்ல போய் பாத்தீங்கன்னா முனிசிபல் வேஸ்ட் வீட்ல எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போவோம், வந்தாக்கா அங்க கொண்டு போய் கொட்டிட்டு போயிருப்பாங்க. அதான் landfills are also not really much of the solution, since the amount of garbage generation, especially in the metros na பெரிய பெரிய சிட்டி, சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி, has increased so much that these sites are getting filled too. So இந்த landfillsum பத்தாம போயிடுது, அதனால இது வந்து permanent solution கிடையாது. Also there is danger of seepage of chemicals. Seepage na அந்த chemicals வந்து மண்ணுக்குள்ள ஊடுருவி போய் அங்க ஸ்டோர் ஆயிடும். From these landfills polluting the underground water resources. So seepage chemicals வந்து மண்ணுக்குள்ள ஊடுருவி போய் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம லேண்ட்ல தான் ஃபில் பண்ணி வச்சிருக்கிறோம் என்னது வேஸ்ட் எல்லாம். ஸோ அதுல கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் அப்படியே தண்ணியில கரைஞ்சி தண்ணியோட ஊடுருவி அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ல போய் மிக்ஸ் ஆகி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட் ஆயிடுச்சுன்னா அதை தான் நம்ம என்ன பண்றோம், பம்ப் பண்ணி எடுத்து குடிக்கிறோம், நமக்கு பிரச்சனை வரும். A solution to all this can only be in human beings becoming more sensitive to these environment issues. So human being தான் நம்ம தான் சென்சிட்டிவா மாறிக்கணும், புரிஞ்சுக்கணும். All waste that we generate can be categorized into 3 types. அதான் பச்சை கலர் டப்பா, மஞ்சள் கலர் டப்பா, ப்ளூ கலர் டப்பா வச்சு இந்த டப்பால இதை போடுங்க, அந்த டப்பால அதை போடுங்கலாம் சொல்லுவாங்க. பயோடிகிரேடபிள், அதை தாராளமா எங்க வேணா போடலாம், அது வந்து மக்கி போயிடும். ரீசைக்கிளபிள், அதை ரீசைக்கிள் பண்ற இடத்துக்கு அனுப்பணும், இந்த பிளாஸ்டிக் மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கிறதுலாம். அண்ட் த நான் பயோடிகிரேடபிள், பயோடிகிரேடே ஆவாததை தனியா போடணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் ஆல் கார்பேஜ் ஜெனரேட்டட் இஸ் சார்ட்டட். ஸோ கார்பேஜ்னா குப்பை, ஒரு வீட்டுல இருந்து குப்பை வெளியே வரும்போது இந்த 3ஆ பிரிச்சு, சார்ட்டட்னா பிரிக்கணும்னு அர்த்தம், பிரிச்சு தான் வெளியவே வரணும். வாட் கேன் பி ரீயூஸ்ட் ஆர் ரீசைக்கிள் ஷுட் பி செப்பரேட்டட் அவுட். எதை ரீசைக்கிள் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம், அதை தனியா பிரிக்கணும். Our kabadiwalas and rag pickers do a great job of separation of materials for recycling. Kabadiwalas and rag pickers, and the குப்பையெல்லாம் கலெக்ட் பண்றவங்க. The biodegradable materials can be put into deep pits. So biodegrade ஆகிறதும் ஒரு காலமா ஒரு குழியில போட்டு வச்சிடலாம் in the ground and be left for natural breakdown. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுவே பிரேக் டவுன் ஆக விட்டுருலாம். That leaves only the non-biodegradable to be disposed of. So that நமக்கு இப்ப என்ன, இந்த பயோடிகிரேடபிளை மட்டும் பிரிச்சு ஒரு குழி பறிச்சு அதுல டம்ப் பண்ணிட்டே வந்தோம்னா அதெல்லாம் டிகிரேட் ஆயிரும், நமக்கு பிரச்சனை இல்லை. அப்ப நான் பயோடிகிரேடபிள் குப்பையில பாதிக்கு பாதி குறைஞ்சு போச்சு, நம்ம நான் பயோடிகிரேடபிள் மட்டும் டிஸ்போஸ் பண்ணணும். The need to reduce our garbage generation should be a prime goal. Instead, we are increasing the use of non-biodegradable products. So biodegradable products அதிகமா யூஸ் பண்ணணும், நான் biodegradable products குறைச்சிக்கணும். Just pick any ready-made packet of any good quality eatable, லேஸ் சிப்ஸா இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். Say a biscuit packet, அந்த சூப்பர் சக்தி அப்படி சூப்பர் மில்கா, நாட்டு மாட்டு பால்னு சொல்லி ஸ்னேகாவும் சிம்ரனும் வந்து இப்படி கையை ஒசத்தி காட்டுறாங்களே, நாட்டு மாட்டு பால்ல செஞ்ச பிஸ்கட் அப்படின்னு. அது எதுவா இருந்தாலும் சரி, அதை எடுத்து பாத்தீங்கன்னா and study the packaging. Do you see the number of protective layers used? So எத்தனை layers அந்த கவர்ல, 6 layer 3 layers அப்படின்னா சொல்லி போடுவாங்க. அந்த மாதிரி எத்தனை யூஸ் பண்றாங்க protective layer. Note that at least 1 layer is of a plastic. So உள்ள வந்து sometimes paper சுத்தி இருப்பாங்க, அதுக்கு மேல plastic கவர் இருக்கும். We have started packaging even our daily use products like milk and water in poly bags. So பால் பாக்கெட்லாம் வாங்குறோம்ல, அதெல்லாம்
வாட்டர் வந்து வாட்டர் கேன் பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கிறாங்களே அதான். இன் சிட்டிஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கேன் பி பாட் packed in beautiful polystyrene and plastic packaging. We pay so much and we do what do we do? So that இப்போ சொல்றாங்க பழங்கள் எது வாங்கினாலும் பிளாஸ்டிக் கவர்ல தான் வாங்குறோம். Contribute heavily to environmental pollution. So இதெல்லாம் தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா. தண்ணி பாக்கெட்டு, அதுக்கப்புறம் பால் பாக்கெட்டு, பிஸ்கட் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு கூட நம்ம வந்து பிளாஸ்டிக் பேக்ல வாங்குறோம். இது எல்லாம் தான் நமக்கு வந்து contribute பண்ணுது எதுக்கு? Environmental pollutionக்கு. State governments across the country are trying to push for reduction in the use of plastics and use of eco-friendly packaging. Plastic யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுங்க, வீட்டுல இருந்தே துணி பை எடுத்துட்டு போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கடைகள்லாம் போட்டிருந்தாங்க, வரும்போது பையோட கைப்பையோட வாங்க, பிளாஸ்டிக் பைகள் இங்கு பயன்படுத்துவதில்லைன்னு எல்லா கடையிலையும் அந்த ஸ்டிக்கர் ஒட்ட சொன்னாங்க. பட் ஆனா திருப்பி என்ன ஆகுது, பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, we can do our bit by carrying cloth, so that அந்த மஞ்சப்பைன்னு ஒரு இனிஷியேஷன் கூட பண்ணாங்கல்ல அதான். ஆர் அதர் நேச்சுரல் ஃபைபர் கேரிங் பேக்ஸ். கேரி பேக்ஸ்னா அந்த இதுதான், பிளாஸ்டிக்ல தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, ஃபைபர்ல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். துணி பைன்னு சொல்றோம்ல அதுதான். when we go shopping and by reusing polythene bags. ஸோ பாலித்தீன் பேக்ஸை ரெஃப்யூசிங்னா அதை யூஸ் பண்றதை நம்மளே தடுத்துட்டு நம்ம துணி பையை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ஜெனரேட் ஹசார்டஸ் வேஸ்ட்னா நோய் தாக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாம் வருது. கண்டெயின் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த நோய் கிருமிகளை வந்து கில் பண்றது, கொல்றது தான் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். அண்ட் அதர் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆல்சோ பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம், டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் அதுல இருக்கும். Such waste also required careful treatment and disposal. The use of incinerator, இது கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, நல்லா பாத்துங்க. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு பெஸ்ட் மெத்தட் இன்சினரேட்டர்னா ஒன்றும் இல்லை, எரிச்சல் ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், உள்ள தீ பிடிச்சி பத்திக்கிட்டு எரியும், எதை போட்டாலும் சாம்பலா தான் வெளியே வரும், அதுக்குள்ள தள்ளி ஃபுல்லா எரிச்சிடணும், அதான் இன்சினரேட்டர். இஸ் க்ரூஷியல் டு டிஸ்போசல் ஆஃப் ஹாஸ்பிட்டல் வேஸ்ட். ஸோ ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டுக்கு இன்சினரேட்டர் யூஸ் பண்ணணும். irreparable computers, அந்த e-waste சொல்லுவாங்க. and other electronic goods are known as electronic waste, e-waste are buried in landfills or incinerated. அதையும் எரிச்சிருவாங்க, இல்லைன்னா landfillsல கொண்டு போய் போட்டுருவாங்க. Over half of the e-waste generated in the developed world are exported to developing countries, mainly to China, India and Pakistan. இங்கதான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. வேஸ்ட்டை விலை கொடுத்து வாங்குறவங்க இந்தியா, பாகிஸ்தான், சைனாலாம் காசு நமக்கு காசு கொடுப்பாங்க. நம்ம அந்த வேஸ்ட்டை வாங்கி ஃபில் பண்ணிக்கிட்டா நமக்கு காசு கிடைக்கும், இந்தியாவுக்கு காசு கிடைக்கும். அமெரிக்கா காசை கொடுத்து இந்தாங்கடா அந்த வேஸ்ட் எல்லாம் உங்க ஏரியால டம்ப் பண்ணி வச்சுக்கங்கடான்னு கொடுப்பாங்க. நம்ம காசையும் வாங்கிட்டு வேஸ்ட்டையும் வாங்கி ஃபில் பண்ணி வச்சுக்குவோம். Where metals like copper, iron, silicon, nickel and gold are recovered during recycling process. Unlike developed countries which have specially built facilities for recycling of e-waste, recycling in developing countries na India, China da developing countries. Developed countries na America அந்த மாதிரி இருக்கிறது, சிங்கப்பூர், இவங்கெல்லாம் டெவலப்டு கண்ட்ரிஸ். நம்மெல்லாம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், முன்னேறி வருகின்ற நாடுகள். ஆஃபன் இன்வால்வ்ஸ் மேனுவல் பார்ட்டிசிபேஷன். ஸோ மனிதர்கள் நேரா போய் தான் இதெல்லாம் செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க. அதில் கூடிய கோல்டு, காப்பர், இதெல்லாம் இ-வேஸ்ட்ல அதெல்லாம் நிறைய இருக்கும். மொபைல் போன்ல அதிகமா இருக்கிறது காப்பருங்க. thus exposing workers to toxic substances present in e-waste. ஸோ இ-வேஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷத்தன்மை வாய்ந்த பொருட்களுக்கு ஒர்க்கர்ஸ் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, அதனால அவங்களுக்கு டிசீஸ்லாம் வரும். Recycling is the only solution for the treatment of e-waste provided it is carried out in an environment friendly manner. So recycling வந்து நல்ல சொல்யூஷன் தான், environment friendly mannerல இது நம்ம கேரி அவுட் பண்ணணும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம. Case study of remedy for plastic waste இப்ப பார்க்கலாம். A plastic sack manufacturer, sackனா அந்த பிளாஸ்டிக் தயாரிக்கிறவர், in Bangalore has managed to find the ideal solution to the ever increasing problem of accumulating plastic waste. Ahmed Khan questionல கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. aged 57 years old, has been producing plastic sacks for 20 years. 20 வருஷமா plastic sacks அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. About 8 years ago, 8 வருஷத்துக்கு முன்னாடி, he realized that plastic waste was a real problem. ஸோ பிளாஸ்டிக் வேஸ்ட்னால நிறைய பிரச்சனைகள் வருது.
இந்த மண்ணுலலாம் அதிகமா பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா மழை தண்ணி உள்ள போகாம தடுக்குது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. அது வந்து டிகிரேட் ஆகாது. Polyblend, a fine powder of recycled modified plastic, was developed by his company. Polyblend அப்படிங்கறத உருவாக்குனாங்க. This mixture is mixed with the bitumen. இது கொஸ்டின்ல கேட்பாங்க பாத்துங்க. That is used to lay roads. ஸோ ரோடு போடுறதுக்கு அவங்க எதை கூட வந்து பாலிபிளண்ட உருவாக்குனாங்க, பிட்டூமெனோட மிக்ஸ் பண்ணி. In collaboration with RV College of Engineering and the Bangalore City Corporation, Ahmad Khan proved that blends of polyblend and bitumen, blend na mix பண்றது, polyblend and bitumen ரெண்டையும் mix பண்ணி when used to lay roads, ரோடு போட்டுருவாங்க, தார் ரோடு மாதிரி இது பிளாஸ்டிக் ரோடு, enhance the bitumen's water repellent properties. So water repellent properties அதிகப்படுத்திடுச்சு bitumen, தண்ணியை ரிப்பல் பண்றது. So and helped to increase road life by a factor of 3. So road life அது increase பண்ணிச்சு. The raw material for creating polyblend is any plastic film waste. So polyblend create பண்றதுக்கு எந்த plastic waste இருந்தாலும் சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். So against the price of rupees 0.4 per kg, ஒரு கிலோ பிளாஸ்டிக்கு 4 பைசா, 40 பைசா, not 4 பைசா, 40 பைசா per kg that rag pickers had been getting for plastic waste, Ahmad now offer 6 rupee per kg. நார்மலா பிளாஸ்டிக் பையெல்லாம் பொறுக்கி போய் எடைக்கு போட்டாங்கன்னா 40 பைசா தான். ஆனா அகமது கான் எவ்வளவு கொடுக்குறாரு ஒரு கிலோவுக்கு? 6 ரூபாய். ஆமா, 6 ரூபாய்னா எவ்வளோ? 15 மடங்கு அதிகமா கொடுக்குறாரு. ஆமா, 15 times அதிகமான காசு கொடுக்குறாரு, 15 மடங்கு. ஓகே, யூசிங் கான்ஸ் டெக்னிக் பை த இயர் 2002, அதாவது சாரி 2002, மோர் தென் 40 கிலோமீட்டர்ஸ், இப்போ 2023 ஆயிடுச்சு, 40 kilometers of road in Bangalore has already been laid. இந்த பாலிபிளண்ட் அண்ட் பிட்யூமனை யூஸ் பண்ணி 40 கிலோமீட்டருக்கு மேல ரோடே போட்டாங்க. At this rate, Khan will soon running short of plastic waste in Bangalore. So கானுக்கு வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் கிடைக்காம போயிடும். டு ப்ரொடியூஸ் பாலிபிளண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் தட்டுப்பாடு வந்துடும். Thanks to innovation like polyblend, we might still avoid being smothered by plastic waste. So plastic wasteனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராம நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, என்ன டவுட் கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களே, என்ன டவுட்? பாண்டி செல்வி, என்ன டவுட்பா? சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குதுங்களா? என்ன டவுட்பா? ஹலோ, சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க, ரைஸ் ஹேண்ட். Okay, thank you so much. Take care. Bye. See you. Thank you.